அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ரிப்போர்ட்டில் பார்ட் 1 இருக்கக்கூடிய மிக முக்கிய படிவமான மார்க் போல் சர்டிஃபிகேட் எவ்வாறு பூர்த்தி செய்வது என்பது குறித்து பார்க்கலாம். இந்த படிவத்தில் உள்ள ஒவ்வொரு லைனையும் நாம் தெளிவாக படித்து பார்த்து பூர்த்தி செய்தாலே மார்க் போல் முடித்த பிறகு எந்தவித தவறுதலும் இல்லாமல் இவிஎம் மிஷினை ஆக்சுவல் போலிற்கு தயார் செய்துவிட முடியும். தற்பொழுது இந்த படிவத்தை எவ்வாறு பூர்த்தி செய்வது என்பது குறித்து பார்க்கலாம். நேம் ஆஃப் த எலெக்ஷன் அப்படிங்கிற இடத்துல தேர்தலோட பெயர் எழுதிக்கோங்க. அதன் பிறகு நம்பர் அண்ட் நேம் ஆஃப் அசம்பிளி கான்ஸ்டியூன்சி அப்படிங்கிற இடத்துல சட்டமன்ற தொகுதியோட எண்ணும் பெயரும் எழுதிக்கோங்க. அடுத்ததாக நம்பர் அண்ட் நேம் ஆஃப் த பார்லிமெண்ட் கான்ஸ்டியூன்சி அப்படிங்கிற இடத்துல பாராளுமன்ற தொகுதியோட எண்ணும் பெயரும் எழுதிக்கோங்க. போலிங் ஸ்டேஷன் நம்பர் அப்படிங்கிற இடத்துல உங்களது வாக்குச்சாவடியோட எண்ணும் பெயரும் எழுதிக்கோங்க. அதன் பிறகு ஏ சப்டிவிஷனில் கண்டக்ட் ஆஃப் மார்க் போல் அண்டு வெரிஃபிகேஷன் ஆஃப் மார்க் போல் டேட்டா அப்படின்னு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த டேபிளில் சீரியல் நம்பர் அப்படிங்கிற இடத்துல உங்களது தொகுதியில் எத்தனை கேண்டிடேட் போட்டியிடுகிறார்களோ அவர்களது எண்ணிக்கைக்கேற்ப சீரியல் நம்பர் போட்டுக்கோங்க. அதன் பிறகு நேம் ஆஃப் கேண்டிடேட் அப்படிங்கிற இடத்துல உங்களது தொகுதியில் போட்டியிடக்கூடிய அனைத்து கேண்டிடேட்டோட பேரும் எழுதிக்கோங்க. லாஸ்ட்டாக நோட்டா அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக பிரிண்ட் ஆகிட்டு வந்திருக்கும். அதன் பிறகு நம்பர் ஆஃப் ஓட் காஸ்ட் டூரிங் த மார்க் போல் அப்படிங்கிற இடத்துல ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் எத்தனை ஓட்டு நீங்கள் பதிவு செஞ்சீங்களோ அதனுடைய எண்ணிக்கையை பதிவு செய்யும்போது நோட் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த எண்ணிக்கையை போட்டுக்கோங்க. அதன் பிறகு நம்பர் ஆஃப் ஓட் டிஸ்பிளேட் இன் கண்ட்ரோல் யூனிட் அண்ட் செக்கிங் த ரிசல்ட் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் கண்ட்ரோல் யூனிட்டில் ரிசல்ட் செக் பண்ணும்போது ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் எத்தனை ஓட்டு பதிவாகி இருக்கோ அதனுடைய எண்ணிக்கை காண்பிக்கும். அதை எழுதிக்கோங்க. அடுத்து நம்பர் ஆஃப் விவிபேட் பிரிண்டட் பேப்பர் சீல்ஸ் அகெயின்ஸ்ட் கேண்டிடேட் அப்படிங்கிற இடத்துல ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் நீங்கள் ஓட்டு போடும்போது விவிபேட்டில் ஸ்லிப் கட் ஆகிட்டு வந்திருக்கும். அந்த ஸ்லிப் எடுத்து கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் எத்தனை ஸ்லிப் வந்திருக்கோ அந்த எண்ணிக்கையை போட்டுக்கோங்க. இது எழுதி முடித்ததுக்கப்புறம் ரிசல்ட் டிஸ்பிளேட் இன் கண்ட்ரோல் யூனிட் அண்டு பிரிண்டட் பேப்பர் ஸ்லிப்ஸ் கவுண்ட் டேலிட் வித் ஈச் அதர் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் ஓட்டு போடும்போது காண்பித்த ஓட்டோட எண்ணிக்கையும் அதே போல் கண்ட்ரோல் யூனிட்டில் காண்பித்த ஓட்டோட எண்ணிக்கையும் விவிபேட்டில் காண்பித்த ஸ்லிப்போட எண்ணிக்கையும் டேலி ஆச்சுன்னா எஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. இது போல் ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கு நேராகவும் எல்லாமே டேலி ஆகிட்டு தான் வந்திருக்கும். டேலி ஆனதுக்கப்புறம் எஸ் அப்படின்னு போட்டுட்டு லாஸ்ட்டாக சிக்னேச்சர் ஆஃப் போலிங் ஏஜென்ட்ஸ் வித் பார்ட்டி அப்ரிவியேஷன் பார் இண்டிபெண்ட் அப்படிங்கிற இடத்துல எந்த கேண்டிடேட் சார்பாக அந்த போலிங் ஏஜென்ட் வந்திருக்காங்களோ அவங்களோட சிக்னேச்சர் போட்டுட்டு அந்த போலிங் பார்ட்டியோட அப்ரிவியேஷனை ஷார்ட் ஃபார்மில் எழுதிக்கோங்க. எழுதி முடித்ததுக்கப்புறம் டோட்டல் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் பதிவிட்ட 50 மார்க் போலோட எண்ணிக்கையும் டேலியாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு பி சப்டிவிஷனில் கிளியர் பட்டன் அந்த கண்ட்ரோல் யூனிட் ஹஸ் பின் ப்ரெஸ்டு டு கிளியர் மார்க் போல் டேட்டா எஸ் ஆர் நோன்னு கொடுத்துருக்காங்க. இஃப் எஸ் தென் ரைட் த எபோ சென்டென்ஸ் இன் இங்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் மார்க் போல் முடித்ததுக்கப்புறம் கிளியர் பட்டனை ப்ரெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த சென்டென்ஸை எழுத சொல்லியிருக்காங்க. எதற்காக இது எழுத சொல்லியிருக்காங்கன்னா சப்போஸ் தவறுதலாக நம்ம மிஸ் பண்ணியிருந்தாலும் இந்த சென்டென்ஸ் எழுதும்போது நமக்கு ஞாபகத்துக்கு வரும். நம்ம மார்க் போல் முடிச்சதுக்கப்புறம் கிளியர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடணும்னா அப்படின்றது. அதனால் நீங்கள் கிளியர் பட்டனை ப்ரெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் கிளியர் பட்டன் அந்த கண்ட்ரோல் யூனிட் ஹஸ் பின் ப்ரெஸ்ட் டு கிளியர் மார்க் போல் டேட்டா அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. நம்ம கிளியர் பண்ணும்போது சிஆர்சியை ஞாபகம் வச்சுக்கோங்க. க்ளோஸ் ரிசல்ட் கிளியர் அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் சிஆர்சி. அடுத்ததாக ஆல் பேப்பர் ஸ்லிப்ஸ் டேக்கன் அவுட் ஃப்ரம் விவிபேட் ஆஃப்டர் மார்க் போல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் மார்க் போல் முடித்ததுக்கப்புறம் விவிபேட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பேப்பர் ஸ்லிப்பு எடுத்துருந்தீங்கன்னா எடுத்து முடித்ததுக்கப்புறம் எஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அதற்கடுத்து எம்டி விவிபேட் ஷோன் டு த போலிங் ஏஜென்ட்ஸ். நீங்கள் பேப்பர் ஸ்லிப் எடுத்து முடித்த பிறகு விவிபேட்டில் எந்த பேப்பர் ஸ்லிப்பு இல்லை எம்டியாக தான் இருக்குது அப்படிங்கிறத போலிங் ஏஜென்ட் முன்னாடி காண்பித்து நீங்கள் எஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பிஃபோர் ஆக்சுவல் போல் என்ஷூர் தட் நோ பிரிண்டட் பேப்பர் ஸ்லிப்ஸ் இந்த விவிபேட் ட்ராப் பாக்ஸ் அண்டு ஷோன் டு போலிங் ஏஜென்ட்ஸ். நீங்கள் மார்க் போல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏஜென்ட் முன்னாடி விவிபேட்டில் எந்த ஒரு பேப்பர் ஸ்லிப்பும் இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு அதுக்கு எஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக டோட்டல் பட்டன் அந்த கண்ட்ரோல் யூனிட் ஹஸ் பின் ப்ரெஸ்ட் டு ஷோ டோட்டல் ஓட் 0 டு போலிங் ஏஜென்ட். நீங்கள் மார்க் போல் முடித்த பிறகு சிஆர்சி பண்ணினதுக்கப்புறம் டோட்டல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எந்த ஒரு ஓட்டு இல்லை 0 ஓட்டு தான் காண்பிக்குது அப்படிங்கிறத போலிங் ஏஜென்ட் முன்னிலையில் காண்பித்து எஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக மார்க் போல் விவிபேட் ஸ்லிப் ஸ்டாம்ப்டு வித் மார்க் போல் ஸ்லிப் அண்டு சீல்டு இன் பிளாக் என்வலப் அண்ட் தென் சீல்டு வித் பிங்க் பேப்பர் சீல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் மார்க் போல் முடித்த பிறகு விவிபேட்டில் இருக்கக்கூடிய பேப்பர் ஸ்லிப் எடுத்து மார்க் போல் ஸ்லிப் அப்படிங்கிற சீலை வச்சு அந்த பேப்பர் ஸ்லிப் எல்லாத்தையும் பிளாக் கலர் என்வலப்பில் போட்டு அரக்க சீல் வைத்த பிறகு அந்த பிளாக் கலர் என்வலப்பை ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு அதன் மேலே பிங்க் பேப்பர் சீலை ஒட்டிட்டீங்க
அப்படிங்கிறத உறுதிப்படுத்திய பிறகு எஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஃபாலோயிங் விட்னஸ் மார்க் போல் அண்ட் certify that மார்க் போல் votes tallied அண்ட் தட் மார்க் போல் votes erased from control unit ஆஃப்டர் மார்க் போல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் மார்க் போல் முடித்த பிறகு மார்க் போல் ஓட்டில் வந்தக்கூடிய ஓட்டு அனைத்துமே டேலி ஆகிருக்கு. அதே போல் கண்ட்ரோல் யூனிட்லேருந்து மார்க் போல் எரேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு விட்னஸாக எந்தெந்த ஏஜென்ட் முன்னிலையில் நீங்கள் மார்க் போல் நடத்துனீங்களோ அந்த ஏஜென்ட்டோட பேர், அவங்க எந்த பார்ட்டி சார்பாக வந்திருக்காங்க, எந்த கேண்டிடேட் சார்பாக வந்திருக்காங்க, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எழுதி அந்த போலிங் ஏஜென்ட்டோட சிக்னேச்சர் வாங்கிக்கோங்க. அடுத்ததாக ஐ சப்டிவிஷனில் டைம் டிஸ்பிளே ஆன் த கண்ட்ரோல் யூனிட் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் மார்க் போல் முடித்த பிறகு இந்த ப்ராசஸ் எல்லாம் முடித்த பிறகு என்ன டைம் ஆகுதோ அந்த டைமை எழுதிக்கோங்க. அடுத்ததாக சிக்னேச்சர் ஆஃப் மைக்ரோ அப்சர்வர் அப்படிங்கிற இடத்துல உங்களது போலிங் ஸ்டேஷனுக்கு மைக்ரோ அப்சர்வர் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுடைய சிக்னேச்சர் வாங்கிக்கோங்க. வாங்கி முடித்ததுக்கப்புறம் நேம் அண்ட் சிக்னேச்சர் ஆஃப் த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் அப்படிங்கிற இடத்துல ப்ரிசைடிங் ஆஃபீஸர் உங்களுடைய பெயர் எழுதிட்டு உங்களுடைய சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. அதன் பிறகு இட் இஸ் hereby certify that before commencement of actual poll total button of the control unit has been pressed in the presence of all polling officials to ensure that total vote is 0 tick the appropriate abbreviation அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே போல் ஆக்சுவல் போல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் திரும்பவும் டோட்டல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு டோட்டல் ஓட்டு 0 தான் காண்பிக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு கண்ட்ரோல் யூனிட் ஷோஸ் டோட்டல் ஓட் 0 அப்படிங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் கிளியர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்ட்ரோல் யூனிட் ஷோஸ் டோட்டல் ஓட் மோர் தென் 0 மீன்ஸ் மார்க் போல் ஓட் நாட் கிளியர் ஹென்ஸ் கிளியர் த மார்க் போல் டேட்டா அப்படின்ட்டு இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதனால் சப்போஸ் நீங்கள் தவறுதலாக மார்க் போல் கிளியர் பண்ணாமல் இருந்தாலும் இந்த சென்டென்ஸை படித்து பார்க்கும்போது அகைன் நீங்கள் கிளியர் பண்ணுவதற்கான வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதனால் மார்க் போல் சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஃபில் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு பாயிண்ட்டையும் படித்து பார்த்து அதில் இருக்கக்கூடிய செயல்பாடுகள் மேற்கொண்டிருக்கிறீர்களா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு டிக் பண்ணிக்கோங்க. அதற்கு கீழே சிக்னேச்சர் ஆஃப் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல ப்ரிசைடிங் ஆஃபீஸரான உங்களுடைய சிக்னேச்சரை போட்டுக்கோங்க. அதற்கு கீழேயே ஃபாலோயிங் விட்னஸ் த எபோவ் ப்ராசஸ் அண்ட் certify that மார்க் போல் votes erased from the control unit அண்ட் மார்க் போல் விவிபேட் ஸ்லிப்ஸ் ரிமூவ்டு ஃப்ரம் த விவிபேட் பிஃபோர் ஸ்டார்ட் ஆஃப் த ஆக்சுவல் போல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதன் பிறகும் வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய அனைத்து வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களும் கண்ட்ரோல் யூனிட்டில் இருக்கக்கூடிய ஓட்டை எரேஸ் பண்ணிட்டோம், அதே போல் விவிபேட்டில் இருக்கக்கூடிய ஸ்லிப் எடுத்துட்டோம் அப்படின்ட்டு நேம் ஆஃப் த போலிங் ஆஃபீஸர் சிக்னேச்சர் அப்படின்னு கொடுத்துட்டு 4 ரோ கொடுத்துருக்காங்க. அதில் முதலாவதாக ப்ரிசைடிங் ஆஃபீஸரோட பேர், அவரோட சிக்னேச்சர். அதன் பிறகு போலிங் ஆஃபீஸர் 1ஓட பெயர், அவங்களோட சிக்னேச்சர். போலிங் ஆஃபீஸர் 2ஓட பெயர், அவங்களுடைய சிக்னேச்சர். போலிங் ஆஃபீஸர் 3ஓட பெயர், அவங்களுடைய சிக்னேச்சர் போட சொல்லியிருக்காங்க. இது எதற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம மார்க் போல் முடித்த பிறகு கட்டாயம் அதை எரேஸ் பண்ணணும், விவிபேட்டில் இருக்கக்கூடிய ஸ்லிப்பெல்லாம் எடுத்துகிட்டு அதை சீல் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. எனவே நீங்கள் மார்க் போல் முடித்த பிறகு இந்த சர்டிஃபிகேட்டை பூர்த்தி செய்யும்போது அதில் இருக்கக்கூடிய அனைத்து பாயிண்ட்டையும் நீங்கள் செயல்படுத்திட்டீங்களா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு பூர்த்தி செய்யுங்க.